ஆமாம், தயவுசெய்து உட்காரலாம். இந்த மாலை நேரத்தில் எனக்கு நிச்சயமாக பிரசங்கம் பண்ண வராது, ஏன்னா அண்ணன் முன்னால் உட்காந்துருக்கனால. ஆனால் வேறு வழியே இல்லை. நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இந்த நாளிலும் உங்களோடு இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 3 நாட்களும் அண்ணன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நான் பேசுகிற இந்த செய்தியும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அண்ணனும் அதை இந்த வசனத்தை வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க சமீபத்தில். தேவ சேனை ஒன்று. எத்தனை பேர் கேட்டீங்க அந்த பாட்டு? யூடியூப்ல கேட்கலன்னா போய் இன்னைக்கு கேளுங்க, அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு சாங்ல மெசேஜ் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு செய்தி இருக்கணும். அந்த பாடல் பாடும் பொழுது எனக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். ஆமென். சும்மா ஆற்றி தேற்றதோடு நின்றக்கூடாது, நமக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகணும். அந்த பக்தி விருத்தி கனிகளால் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை போல என்னை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சோ ஒரு சின்ன ஒரு செய்தி நான் வேகமாக இந்த அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள நான் ஏவப்படுகிறேன். ஏன்னா இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். 110வது சங்கீதம், சங்கீதம் 110. இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். நல்ல கவனிங்க. சங்கீதங்களை போதக சங்கீதம், ஜெப சங்கீதம் என்று நிறைய பிரிக்கிறாங்க. அதுல தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள் தாவீதின் மூலமாக பாடப்பட்டது. ஆமென். அவர் சொன்ன, அதாவது அவருக்கே தெரியாது இயேசுவை குறித்து அவர் நிறைய 2வது சங்கீதமா இருக்கட்டும், 22வது சங்கீதமா இருக்கட்டும், 110வது சங்கீதமா, நிறைய சங்கீதங்களிலே அவருக்கே தெரியாது. ஆமென். இயேசுவை பத்தி தெரியுமான்னா அந்த டைம்ல அவருக்கு தெரியாது. ஆனா அவர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர் ஆராதிக்கும் பொழுது அவருக்குள்ளிருந்து வந்த வெளிப்பாடுகள், இயேசுவை குறித்து வந்த வெளிப்பாடு இந்த 110வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா முதல் வசனம் பாருங்க. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். இது யாருக்கான தீர்க்க தரிசனம்? சொல்லுங்க. இயேசுவிற்கான தீர்க்க தரிசனம். இயேசுவிற்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த சங்கீதங்கள். நீங்க இதை ஏசப்பா தன்னுடைய இந்த பூமியில உலாவின பொழுது, ஊழியம் செய்த பொழுது திரும்ப திரும்ப இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறார். தாவீது சொல்லி இருக்கிறானே. நீங்க வேகமா அந்த வசனத்தை சொல்றேன். மத்தேயு 22:44 அதெல்லாம் வாசிக்க போறது இல்ல. மார்க்கு 12:56, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:34-35, 1 கொரிந்தியர் 15:25, எபிரேயர் 1:13, எபிரேயர் 10:13. ஸோ நீங்கள் மற்றபடி போய் தேடி பார்த்துக்கோங்க. நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த குறிப்பிட்ட வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறார். இயேசுவா மட்டும் சொல்லல, அதற்கு பிறகு ஆவியானவர் தொடர்ந்து நிருபங்களிலே இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறதை நீங்களும் நானும் பார்க்கணும். ஸோ இந்த அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 3வது வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம், வேகமாக தியானிக்க போறோம். ஆமென். அந்த 3வது வசனத்தை மையமா வச்சுதான் அண்ணன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. கட்டாயம் இன்னைக்கு ராத்திரி போய் கேளுங்க. அப்போ இந்த செய்தியும் இந்த பாடலில் கேட்கிற வார்த்தைகளும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இதை அறிய உங்களுக்கு அது உதவி செய்யும். தேவ சேனை ஒன்று எழும்புகின்றதே, தேவ சேவைக்காக கிளம்புகின்றது. அந்த பாடலை கேளுங்க. சோ இந்த வசனத்தை நம்ம கவனிக்க போறோம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உமது நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தை நாங்கள் ஆவியானவர்களுக்கு உணர்த்துறது இந்த நாட்களுக்குரிய தீர்க்க தரிசனமாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துகிறார். அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு யவன ஜனம், ஒருவேளை யவன ஜனம்னா இங்கிலீஷ்ல ஒரு வாலிபர் கூட்டம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்காக அண்ணன் சொல்லுவாங்க, நான் எப்பொழுதுமே வாலிபன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துடிப்போடு காலேபின் ஆவியோடு கூட ஆண்டவருக்காக எழும்பி செயல்படுகிற ஒரு கூட்டம் பிறக்கும்.
பிறக்குன்னா புதுசா பிறக்கிறது இல்ல, வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக இந்த வசனத்தை நான் இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது, உமது பராக்கிரமத்தின் நாளிலே, அந்த வார்த்தை the day of your battle, the day of your when you go to war, உம்முடைய யுத்த நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பராக்கிரமத்தின் நாள் என்றால் உம்முடைய, இது யாருக்குரிய தீர்க்க தரிசனம் சொல்லுங்க? இயேசு. அப்போ பிதா சொல்றாரு, உம்முடைய யுத்த நாளிலே உம்மோடு கூட இணைந்து யுத்தம் செய்வதற்கு ஒரு யவன ஜனம் பிறக்கும். ஆமென். எதுக்கு? அவருடைய சத்துருக்களை அவருக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவரோடு இணைந்து யுத்தம் செய்வதற்கு இந்த பிரான்ஸ்ல ஒரு யவன ஜனத்தை கர்த்தர் பிறக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதிகமா உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் இதுவரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம தேர்றதே கஷ்டம். ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு ஜாக்கிரதையும் ஒரு வைராக்கியம் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், நம்முடைய சபையை பாதுகாக்க முடியும். நம்ம எல்லாரும் யுத்த காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பட்சத்தில். மோசே வந்து கேட்கிறார், who is on the Lord's side? யார் கர்த்தருடைய பட்சத்தில்? சபையில கேட்கிறாருங்க. இது பாரிஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க கேட்கல, சர்ச்சுக்குள்ள இருந்து கேட்கிறார். இன்னைக்கு அதே நிலைதான் இன்றைக்கு சபை. வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளுதல், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனங்கள். ஆமென். நம்ம வசனத்தை நல்லா கேட்கறீங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் அடிச்சுட்டு அவன் பின்னால போயிருவீங்க. என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரியா? இன்னைக்கு சபையுடைய நிலை அப்படிதான் இருக்கு. ஏதாவது சொல்ல மாட்டாரா தீர்க்க தரிசனம்? நான் என்ன பொறுத்தவரை நான் விசுவாசிக்கிறது, இந்த வேதத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். வேதத்தை வாசிக்கும் போது தினந்தோறும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வேற யார் பின்னாலையும் போக மாட்டோம். ஆமென். இன்னைக்கு குறி சொல்லுகிற ஆவி, பிசாசின் ஆவி, கள்ள தீர்க்க தரிசன ஆவி சபைகளை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய யுத்தத்தில் நம்ம இருக்கிறோம். தெளிவுள்ளவர்கள், வசனத்தின் மேலே சத்தியத்தின் மேலே வைராக்கியமும் தேவன் பேர்ல அசைக்க முடியாத அன்பும் உடையவர்கள் நாம் கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருந்து நாம் தேவனோடு இணைந்து யுத்தம் பண்ண போறோம். ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்யறான் சொல்லுங்க? ஆமா, நிறைய பேரை நாங்க பாக்குறோங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே வாயை திறந்து பார்த்து ஓடி ஓடி யார் இடத்துல இருந்தெல்லாம் தேவ வார்த்தையை கேட்டோமோ இன்றைக்கு அவர்களே தடம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வாலிபர்கள், பொதுவா விசுவாசிகள் எல்லாரும், நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன்னா, நீங்க என்ன சொல்றது, நம்ம வார வாரம் பாஸ்டர் சாந்தன் பேசுறாரு, இல்ல சிஸ்டர் சுகந்தி அவங்க பேசுறாங்க, யாரோ பேசுறாங்க, ஒரு மணி நேரம் கேட்குறீங்க, போயிடுறீங்க. ஆனா வாரம் ஃபுல்லா வாட்ஸ்அப்ல வந்து விழுது, யூடியூப்ல பிரசங்கம் கேட்கிறோம். நல்லது எது, கெட்டது எது, இது சத்தியம் தானா, இது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறதா, இவர் சொல்ற தீர்க்க. அதாவது ஒன்னு சொல்றேன், ஏசப்பா எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆனா அற்புதம் நடக்கிற எல்லா இடத்துலையும் ஏசப்பா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பாருங்க, முதல்ல ஆமேன் சொன்னாங்க, இதுக்கு ஆமேன் சொல்லல. ஏன்னா நமக்கே குழப்பம் தான். அற்புதம் நடந்துருச்சே, இவர் கூட ஏசப்பா இல்லைன்னா இல்ல, பிசாசுகளும் என்ன செய்யும் சொல்லுங்க, அற்புதம் செய்யும். அற்புதங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போயிரும், வசனம் தான் நிலைந்து இருக்கும். வார்த்தை தான் என்னை கிறிஸ்துவை போல மாற்றும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு 2 கண்ணு இருக்கு, ஒன்னு இடல் உண்டாக்கிச்சுன்னா என்ன செய், புடுங்கு. ஒரு கண்ணோட நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். அப்போ பிசிக்கல் ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, நிச்சயமா ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல நம் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவ சித்தம் செய்து முடிக்கணும். ஆனா இன்னைக்கு தலைகீழா பிசாசு மாத்திட்டான். இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்களை முதன்மையாக வைத்து இன்னைக்கு நாங்க கேட்கிறோமே, 199 பிரசங்கங்கள் உலக ஆசீர்வாதங்கள் தானே. நீங்க கேட்கறீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையா. அதை இவன் என்ன சொல்றது, ஏற்கனவே பைபிள் தான் சொல்லி இருக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அப்படி நீதியும் தேடுங்கள், அவ்வளவுதான். அதை தேடினீங்கன்னா நீ கேட்கவே வேண்டாம். இவைகள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எது எப்போ என்ன தேவையோ அதெல்லாம் கூட கிடைக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சு. நீங்க நினைக்கிறீங்க கேட்டு உபவாசம் போட்டுதான் எனக்கு கிடைச்சதுன்னு. இல்ல, அவர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீ அவருடைய சத்தியத்தை கை கொண்டா போதும். ஆமென். அவர் தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடினால் போதும். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சத்தியங்கள் மறைக்கப்படுகிறது. ஆமென். ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். நீங்க அதை எங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு அது அருவருப்பா இருக்கு. நம்மள சரி சொல்லுங்க, நம்ம யோசித்து பாருங்க. நம்மள எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்காம வச்சிருக்காரு. இயேசு நம்பி வந்தேன், ரோட்ல விட்டாரு, யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? அதுவும் உங்களுடைய லைஃப்ல எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில வந்து கடவுள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இங்களை உயர்த்தி வைத்திருக்கார். இதெல்லாமே ஆண்டுடைய கிருபை அல்லவா? ஆமென் ஆமென். உயர்த்தி வச்சிருக்கார், தேவைகளை சந்திக்கிறார், அழகா குடும்பத்தை தந்திருக்கார், பிள்ளைகளை தந்து இனி என்ன வேணும்? ஆமென். நான் தேவனுக்காக வாழணும். இதை எடுத்துட்டான் ஃபுல்லா. சுவிசேஷம் அறிவிக்கணும். பாருங்க, இந்த பாட்டுல கூட அண்ணன் எழுதும் போது ஆமென், தொலைந்து போனவர்களை தேடணும். இந்த அக்கறை இல்ல. நான் இன்னும் பாருங்க, இன்னும் ஆசீர்வாதம், 1 வீடா 10 வீடு, இன்னும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஐயோ, இப்படிதான் சபையை பயங்கரமாக வழி தப்பி போய். அதெல்லாம் நீங்க எல்லா சபைகளும் எல்லா தேசங்களிலும், தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம், இந்தியாவிலாம் எல்லா உபதேசங்கள் வாலிபர்கள் பின்னால போயிட்டு இருக்காங்க. இது அண்ணன் சொன்னாங்க, கிருபையை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல், கிருபையை குறித்து தவறான ஆமென் கான்செப்ட்ல எப்படி வேணா வாழலாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வாலிபர்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. ஆனா கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் தான். ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? வழி விரிவும் விசாலம், அதில் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஆனா ஜீவனுக்கு போற வாசல்ல சிலர் தான். சத்தியத்தை வசனத்தை வசனமாக கை கொண்டு சத்தியத்தை கேட்டு பின்பற்றுகிற கூட்டம் இந்த காலத்துல குறைவுள்ளவர். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சரி, இந்த முதல்ல நான் யுத்த நாள் அதை குறித்து நான் பேசுறேன். 2வது விடியற் காலத்து கற்பம் அதை குறித்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான், அதாவது மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும், அது நம்ம விவரமா சொல்ல வேண்டியதில்லை. இது 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவருடைய யுத்த நாள். யுத்தம், இது யுத்த நாட்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணன் சொன்னாங்க, கையிலே என்ன இருக்கு மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள பிசாஸ் இல்ல? ஆமா, நம்மளை கவுக்கிறதுக்கு, நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்க, அல்லது ஒருவேளை ரொம்ப டீப்பா அதெல்லாம் போலினாலும் நம்முடைய ஜெப நேரத்தை திருட, நம்முடைய வேத வாசிப்பு தியானம் தேவனோடு உறவாடுகிற நேரத்தை திருட, நம்முடைய ஆண்டவரோடு உள்ள ஆமென் இணைப்பை, அந்த கனெக்டிவிட்டியை தொடர்பை துண்டிக்க பிசாசு நம்ம கையில கொடுத்து, இது யூஸ்ஃபுல் தான். ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்றதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். சோசியல் மீடியால நாம மூழ்கிறோம். ஆண்டவர் அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் இருந்து உணர்த்த மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார் அவரு, அப்படிலாம் வேதத்தில் இல்ல. அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும், நீ ஆரோக்கியமான உபதேசங்கள் என்ன செய், பேசு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. ஏன்? என் ஜனங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசினா, அட போயா இந்த சர்ச் இல்லைன்னா இன்னொரு சர்ச் போ. எங்க போக முடியும்? நேரம் நரகத்துக்கு தான் போக முடியும். ஆமென். ஆனால் கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்போ கடிந்து கொண்டு இந்த வசனத்தை கை கொண்டு, ஆமென். அப்போ இந்த நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். நம்ம கண்ட்ரோல் பண்ணி, நமக்குன்னு செல்ஃப் டிசிப்ளின் பண்ணி, ஜெப நேரம், வேத வாசிப்பு, இது ஜெபத்தின் நேரம், இது சபைக்குரிய நேரம். இந்த கூட்டத்துக்கு நான் போகும்போது என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவியில ஒரு பெரிய உற்சாகம், சோர்வெல்லாம் மாறும். ஆமென். திரும்ப நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், பின்மாற்ற நிலைகள் மாறும் என்கிற உணர்வோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆமென், நாம் விழுந்து போகாதபடிக்கு, ஆமென், ஒரு பெரிய யுத்தம் செய்தால்தான்
நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்டில் பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை ரொம்ப பயத்தோடு நான் சொல்றேன். அது விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி. ஆமென். ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தை கவிழ்ப்பதற்கு பிசாசு பயங்கரமா கிரியை செய்யறான். இப்போ நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். ஆமென். நோவாவும் அவனுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். ஆனால் இப்ப குடும்பத்துக்கு விரோதமாக பயங்கரமான போராட்டங்கள் எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலும். ஆமென். கணவன் மனைவி உறவுகளிலே, ஆமென், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டம். இதுல நாம் பெரிய யுத்தத்துக்கு என்ன ஆயுதம்? ஜெபம். ஆமென். நல்ல ஆண்டவரோடு உறவு, நல்ல ஆராதிப்பது. ஆமென். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. ஆமென். நாம் யுத்தம் செய்யும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க முடியும். அது நீங்க வாழ்ற தேசம்லாம் ரொம்ப பயங்கரமான தேசம். ஆமென். இன்றைக்கு எல்லாமே காம்ப்ரமைஸ்ல. அண்ணன் சொன்னாங்க குடிக்கிறத குறித்து. சோசியல் ட்ரிங்க் இன்னைக்கு வந்து பாஸ்டர்ஸ் லெவல்ல பரவாயில்லன்றான். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என்ன ட்ரிங்க்? என்னங்க தெரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க? என்ன ட்ரிங்க்? சோசியல் ட்ரிங்க் அப்படின்றான். நான் யூகேல போய் ஒரு சர்ச்சில் யூத் கேம்ப் நடத்தினப்போ பாஸ்டர் மகன் கேட்குறான், சோசியல் ட்ரிங்க் தப்பா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன சொல்றான்? அவனே இன்னொரு கேள்வி கேட்டான். எல்ஜிபிடி தெரியும்ல எல்லாத்துக்கும். நீங்க தேவதூதர்கள் மாதிரி என்ன பாக்குறீங்க? உங்க ஊர்ல தான் எல்லாமே கிளம்புது. எல்ஜிபிடி எல்லாம் என்ன அதுவும் தெரியலையா? அது என்னங்க? லெஸ்பியன், கே. ஒரு சிலர் அதையும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இப்ப சர்ச்சில் பயங்கர போராட்டம். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தடுமாறுறாங்க. இங்க ஆமீன். ஒரு பெரிய யுத்தம் வாசல் வரைக்கும் வந்திருக்கிறது. நான் யூகே போனப்போ போன வருஷம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல விளாசிட்டு வந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், சீசர் நாங்கள் மனம் திரும்புகிறோம் பாஸ்டர், இனிமேல் யாரையும் உள்ள விட மாட்டோம். நான் சொன்னேன், யாராச்சும் கேளுங்க எங்களை, இல்லைன்னா பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே கேளுங்க, அவன் எப்படி வாழ்றான், என்ன சத்தியத்தை ஃபாலோ பண்றான். யூடியூப்ல பாட்டு பாடிட்டு பிரசங்கத்துக்கு கூப்பிடாத, உன் சபை முடிஞ்சிடும். ஆமேன். வராது. ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்து சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற தேவ மனிதர்கள் வந்தா சபைக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும். ஜனங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படுவார்கள், தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்படுவார்கள். நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கே தேவையில்லை, பாஸ்டர் பிரசங்கம் பண்றதே போதும், பைபிள் போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க அவர் போதும். ஆமென். டிசைனா கேட்டு நரகத்துக்கு சொல்லுங்க, போக வேண்டாம். நம்ம கையில் இருக்கிற தாவீது ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும் கண்களை. அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நமக்குள்ள இருக்கிற ஆவியான உணர்த்துவார். ஏப்பா இது சரியில்லை, இவன் பேசுறது சரியில்லை, இது வசனத்திலிருந்து பேசல, இவன் சுயத்துக்காக பேசுறான், இவன் பாடுறது சரியில்லை, ஆமீன், இவன் வேற பக்கம் கடத்துறான், உன்னை உன் வாலிப பிள்ளைகளை கெடுக்கிறான். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை உணர்த்தினால்தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். இந்த நாட்களில் பகுத்தறிகிற ஆவி நமக்கு தேவை. ஆவிகளை பகுத்தறியணும், இல்லைன்னா அவனோட சேர்ந்து பாதாளம் போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. சோ நல்ல கவனிங்க, ஒரு பெரிய யுத்தம் சபையில, பயங்கரமான நடனங்கள், பயங்கரமான நிர்வாணமா நடக்கிறான், என்னென்னமோ நடக்குது. மோசஸ் வந்து பார்த்தா இருதயம் வெடிக்குது. எப்படி இருக்கும் அந்த தேவ மனுஷனுக்கு? அப்பதான் கற்பனைகளை வெற்றி கொண்டு வந்து நிற்கிறாரு. எதுக்கு ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தாரு? டே மோசஸ், இந்த நம் மனுஷனை உண்டாக்குனதுக்கு காரணமே ஆமென், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து. அதனால்தான் ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் முதல் மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகள் 4 விதமான ஆசீர்வாதங்கள். நான் எப்படி உன்னை உண்டாக்கினோ அதே மாதிரி நீங்க பலுகி பெறுகிறீங்க. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனால் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆமென், மனிதர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். ஆமென். நம்ம பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேற மாதிரி இருக்கும். ஆனா அதே 6ஆம் வசனத்தில் பூமியில் மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. ஒரு பரிசுத்த சந்ததி பெருகணும், ஆனா பாவ சந்ததி பெருகிருச்சு. இப்ப மோசையை கூப்பிடுறா, இங்க வாடா, இங்க இந்த கற்பனைகள்லாம் எழுதி கொண்டு போ, இப்ப நான் முழு உலகத்தையும் நான்
என்ன மாதிரி மாத்தணும்னு நினைச்சேன்டா, அதுல எல்லாம் ஃபெயிலியர்ரா. இப்ப நான் இந்த சின்ன கூட்டத்தை ஏன் ஜனமா தெரிந்தெடுத்திருக்கிறேன். இவங்களுக்கு போய் இந்த கட்டளைகளை கொடுத்தீங்கன்னா இதை அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முதல்ல எப்படி நான் மனிதனை உண்டாக்கினேனோ அந்த மாதிரி இந்த கூட்டம் மாறிடும். இந்த கூட்டம் மாறினதுக்கு அப்புறம் இவங்களை வச்சு முழு உலகத்தையும் மாத்திரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு சபையுடைய நோக்கமும் அதுதான். எத்தனையோ பேர் இருக்கும், அது கொஞ்சம் பேரை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் நம்மை வார்த்தைகளை கொடுக்கிற எதற்கு? நம்மை மாற்றி நம் மூலமாக இந்த பிரான்ஸ் தேசத்தை மாற்றுவதற்காகத்தான். ஆமென். கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு வரணும், சண்டே அட்டெண்டன்ஸ் போட்டு போகணும் இல்ல. அந்த வார்த்தை என்னை மாற்றி என் மூலமாக தேசத்தை மாற்ற. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கற்பனைகளை வாங்கிட்டு வந்து நின்னா சபை அலங்கோலமாக கிடக்குது. நிறைய நேரத்தில் அண்ணன் திட்டுறாங்க எல்லாத்தையும் திட்டுறாங்கன்னு தான் சொல்றானே ஒழிய சபையின் அலங்கோலத்தை யாரும் பார்க்கவில்லை. உண்மையா தேவனோடு நெருங்கினவர்கள், தேவனுடைய இருதய துடிப்பை புரிஞ்சவங்க அலங்கோலத்தை பார்த்து அலறாமல் இருக்கவே முடியாது. ஆமென். எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நாம் தேவனோடு நடக்கிறோம். தேவனுடைய இருதய துடிப்பு, அவருடைய பாரம் எனக்குள்ள வந்துச்சுன்னா அலங்கோலத்தை கண்டிக்காம இருக்க முடியாது. ஏன்னா சபை பாஸ்டருடையதல்ல, சபை கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் சிலுவையிலே சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நான் எப்போ போனாலும் இந்த பாஸ்டர் சாந்தகுமார் சர்ச்சு இல்ல அந்த சர்ச்சுன்னு எங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு போய் நின்னோம்னா இது கிறிஸ்துவின் சரீரம் என்கிற நினைவு பார்வை தான் எங்களுக்கு இருக்கும். பாஸ்டருக்காக பிரசங்கம் பண்ண மாட்டோம். சபை கிறிஸ்துவின் சரீரம். இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பிசாசு கெடுக்க நாங்க விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை சத்தியத்திற்கு நேரம் நடத்துறாரு. சபை கெட்டு போறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. Glory to God. சவுலும் ஒருவேளை ஜனங்கள் எல்லாம் கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா எங்களால முடியாது. எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சபைக்கு விரோதமாக கொக்கரிக்கிற கோலியாத்தின் ஆவிகளை அழித்து செத்து போன சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு போய், ஹல்லேலூயா, செத்து போன சபையை திரும்ப எழுப்பி சத்துருக்களை துரத்த வைக்கிறது தான், அவங்களோடு எங்களோடு இணைத்து துரத்த வைக்கிறது தான் கர்த்தர் எங்களுக்குள்ள வைத்த தரிசனம். அதனால ஒரு சில வார்த்தைகள் கடினமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா அதை வேற மாதிரி யோசிக்க விட மாட்டாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுத்து தேவ சித்தத்திற்கு நேராக நடக்க வைப்பார். ஆமென். பவுல் சொல்றாரு, இன்னைக்கு நாங்களா பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவான இன்னைக்கு அப்படிதான். யாருக்கும் பிடிக்காது, எந்த பாஸ்டருக்கும் பிடிக்காது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் திட்டுறாரு. எல்லாத்தையும் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஆவியானுடைய இறுதிய துடிப்பை புரிந்து பெரிய யுத்தங்க. அப்போ எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்ன, மோசே சொன்னாரு, டே யாராவது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாங்களான்னு தேடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அமைதி. நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன், அவர் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல ஒருத்தம் கூட இல்லையான்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆங்காங்கே ஒரு கை மேலே வருகிறது, ஆங்காங்கே ஒரு கை. இப்படித்தான் ஒரு யவன ஜனத்தை கர்த்தர் பிறக்க வைக்க போகிறார். ஒரு யவன ஜனத்தை இந்த சீசன்ல கர்த்தர் பிறக்க வைக்க போகிறார். ஆங்காங்கே கை வந்துச்சா, அப்பதான் இவருக்கு உயிரே வந்துச்சு. அவங்க சொல்றாங்க, இவங்களோட நாங்க இருந்தாலும் ஆமே நாங்கள் இவர்களோடு கூட கலக்கவில்லை, நாங்கள் அறிந்த சத்தியத்திலே கவனமாக இருக்கிறோம். ஆமே ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நாங்கள் உண்மையா இருக்கிறோம் சொல்லி கைகளை உயர்த்தினப்போ உடனே மோசே என்ன தெரியுமா சொன்னாரு, உங்க இடுப்பு இருக்கிற பட்டயத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க, எடுங்க. அண்ணன்னு பார்க்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் பார்க்காத, அப்பான்னு பார்க்காத, தம்பின்னு பார்க்காத, அக்கான்னு பார்க்காத, என்ன செய் ஏங்க சொல்லுங்க, வெட்டு வெட்டு. நான் அன்னைக்கு எத்தனை பேர் விழுந்தாங்க? 3000 பேர். சொல்லுங்க, எத்தனை பேர் விழுந்தாங்க? 3000 பேர். இதை நான் வாசிக்கும் போதே கர்த்தர் கனெக்ட் பண்ணது என்னன்னா, பேதுரு எழும்பி அவன் இந்த நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை, இது நம்முடைய பட்டயம் ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை எடுத்து பெந்தகோஸ்தே நாளிலே பிரசங்கம் பண்ணாங்க. முதல்ல விழுந்தது எத்தனை பேரு? சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி வசனத்தை வைத்து நாம் யுத்தம் பண்ணி ஹல்லேலூயா இடறி போகிற சபைகளுக்குள்ளே, தடுமாறுகிற சபைகளுக்குள்ளே ஆமென் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டும். இது கர்த்தருடைய சபை.
அது பிரான்ஸ்ல இருந்தாலும், யூரோப்ல இருந்தாலும், யூகேல இருந்தாலும், அமெரிக்கால, இந்தியாவில் இருந்தாலும், ஸ்ரீலங்கால இருந்தாலும், இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த சபை இந்த சபை உங்க மைண்ட்ல இருக்க வேண்டாம். இது கிறிஸ்துவின் சரீரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இது கிறிஸ்து. பாஸ்டர் யாரு? அவங்க சபையா? இல்ல, இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த சபை கெட்டு போக கூட நாங்க விட மாட்டோம். எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எங்க கையில கர்த்தர் சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். சத்தியத்துக்கு விரோதமா நடந்தா நாங்க எதிர்த்து நிற்போம், சொல்லுவோம், மனம் திரும்புங்கள் என்று ஒரு கூட்டம் எழும்பி ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டணும். இப்படி பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு மாலை வராது, உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் நீங்க யாருக்காக நிக்கிறீங்க? கிறிஸ்துவின் பட்சத்தில் நிக்கிறீங்க. நம் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறோம், சத்தியத்துக்காக நிற்கிற. ஸோ இதைத்தான் ஆண்டவர் எனக்கு யுத்த நாள் என்பதை நினைவுபடுத்தினார். டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி, விடியற் காலத்து கற்பம் சொல்லுங்க எல்லாரும். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிற பணிக்கு சமானமா. எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனத்தில் இருக்குல்ல 110:3, என்னது? விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிற பணிக்கு சமானமாய். அப்ப இந்த விடியற் காலத்து கற்பத்தை நான் யோசித்து பார்த்தேன். விடியற் காலத்து கற்பம், விடியற் காலம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இங்க கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில், இல்லை குடும்ப உறவுகள் சிதைந்து, இல்லை தூக்கம் வராமல் இருக்கிறவங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டா தூக்கமே வரலன்னு இருக்கிறவங்க, நீங்க அவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா, வியாதியோடு போராடிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க படுப்பாங்க. 1 மணி நேரம் போறதே 10 மணி நேரம் போற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அவங்க அடிக்கடி ஜன்னலை திறந்து பார்ப்பாங்க. விடிஞ்சிருச்சா, வெளிச்சம் வந்துருச்சா, இந்த இருள் போயிருமா, ஒரு வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு ஒரு ரொம்ப ஏக்கத்தோடு அவங்க பார்ப்பாங்க. எனக்கு ஆண்டவர் இதைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு அநேக தேவ மனிதர்கள் இந்த பெருமூச்சோடு நித்திரை இல்லாமல், அண்ணெல்லாம் கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் தான் தூங்குறேன்றாரு. நான் 3 மணி நேரம் தான் தூங்குறேன், 4 நடுராத்திரி 2 மணி எழும்பிடுறேன்றாங்க. 3 மணி என்னன்னா நித்திரை வரல. பிகாஸ் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிராதா, ஒரு உள்ளங்கை மேகம் தெரிஞ்சிராதா? இந்த இருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா ஆண்டவர்? 400 வருஷம் இருண்ட காலம். ஆண்டவரே எப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க? சாமுவேல் வளர்ந்த நாட்களிலே பயங்கரமான இருள், சபையில வேசித்தன விபச்சார ஆவி, ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்ட ஆமென் ஓப்பினை பெனகா சபையிலே ஆமென் தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலியை அருவருப்பாக மாற்றினார்கள். வேசித்தன விபச்சார ஆவி சபைக்குள்ளே கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் ஒரு பெரிய பெருமூச்சோடு, வெளிச்சம் வந்துடாதா, இந்த இருள் மறைஞ்சிராதா, ஒரு எழுப்புதல் வந்துடாதா, ஹல்லேலூயா என்ற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், ஒரு விடியற் காலம். கொஞ்சம் லேசா வெளிச்சம் வந்து, அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அப்பா வெளிச்சம் வந்துருச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய இருள் நீங்கி, ஆமென், என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், பாஸ்டர்களுக்கும் அடையாளம் பார்க்க தெரியல, பிலீவர்ஸுக்கும் அடையாளம் பார்க்க தெரியல. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஐயோ என் ஜனங்கள் ஆமென் சங்காரமாயிருவாங்களே, என் ஜனங்கள் கெட்டு போயிருவாங்களே, சத்தியத்தோடு விலகிடுவீங்களே, பயப்படுறாரு. பவுல் இருந்த பயம் தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. நல்லா தானே ஓடுனீங்க, சத்தியத்தை விட்டு ஓட யார் உங்களுக்கு, உங்களை மயக்கினவன் யார்? ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்கன்னா நடுவழியில யாரோ அட்ராக்டிவ் சுய இச்சைக்கேற்ற போதகங்களை கேட்டு தடுமாறுகிற கூட்டம், தடுமாறுகிற ஊழியர்கள் நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சத்தியத்துக்காக நான் நிக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், தேவ சித்தத்தை நான் செய்யணும்னு சொல்லி ஒரு விடியற் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஆமென் அந்த சீசன்ல ஆமென் எப்படி அந்த 400 வருஷம் இருள் முடிஞ்ச பிறகு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் பிறக்க வைத்தாரோ, சகரியா எலிசபெத்தை கர்த்தர் பயன்படுத்தினாரோ, அதே மாதிரி இந்த இருண்ட காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய எழுப்புதலின் யுகத்தை ஆரம்பிக்க ஒரு யவன ஜனம் பிறக்க பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன் யுத்த நாட்கள். சொல்லுங்க பார்க்கலாம், யுத்த நாட்கள். யுத்த நாள்ல நம்ம உப்பரிகையின் மேல என்ன செய்யக்கூடாது? உலாவக்கூடாது.
ஆமென். நாம விழுந்துருவோம், பாவம் செய்ய வைப்பான், நம்ம தடுமாற வைப்பான். யுத்த நாளில நாம் யுத்தம் பண்ணணும். நம்முடைய ஆராதனை ஒரு யுத்தமா மாறணும். சமீபத்தில் அண்ணன் அவங்க திருநெல்வேலியில சொன்னாங்க ஒரு மீட்டிங்ல, ஆமென், நம்முடைய ஜெபம் பாதாளத்தை அசைக்க வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய ஆராதனை என்ன செய்யணும்? பாதாளத்தை அசைக்கணும். சும்மா நல்லவரே வல்லவரேன்ட்டு போறதுல அவன் அசைய மாட்டான். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை நாம் உயர்த்தும் போது, பிரான்ஸ்ல நடந்து திரியும் போது, போகும்போது வரும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது, நான் சொல்றேன், நம்ம இருக்கிற இடத்துல இருள் அகன்று போகும். இந்த தேசத்தை மூடி இருக்கிற காரிருள் அகன்று போகும். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கணும், யுத்தம் பண்ணணும். எல்லாம் இந்தியாவில் பாருங்க, நிலைமையெல்லாம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சபைகளுக்கு உணர்வில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ராஜ்யத்தை கட்டிட்டு ஜாலியாக தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட இந்தியாவில் மணிப்பூர் அடிபடுதா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாரம் இல்லை. ஆமென். இவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. சுயநலமாக வாழ்கிற சபையின் மத்தியிலே ஒரு சின்ன கூட்டம் பக்தி வைராக்கியமாக, ஆண்டவரே, இந்த இருளை அகற்றுவதற்கு, ஆண்டவரே, திரும்ப ஜனங்கள் சத்தியத்தில் நடக்க, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள ஒரு யவன ஜனம் பிறகுது. நாங்க அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எழும்ப விரும்புகிறோம். கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறாங்கன்னு சொன்னா எங்க கை உயரும். ஆண்டவரே, பெரும் கூட்டத்தோடு நாங்க கலக்க மாட்டோம். ஒருத்தனா இருந்தாலும் சத்தியத்திற்காக நிப்போன்ற ஒரு கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அடையாளம் காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடலாமா?